அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அப்பதான் நான் பேசுறது கேட்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் தள்ளு. அவங்களுக்கு தெரியல. இப்படி வந்துருங்க. சரிதா? என்னைய பாக்குறது இல்ல, நான் பேசுறது கேட்டா போதும். பொறுமை. இதுபோல பல இடங்களில் நம் மக்களை இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு என்ற பெயரிலே வாழ்விடங்களை விட்டு வீடுகளை இடித்து சொந்த நாட்டுக்குள்ளே நம்மளை அகதிகளாக தொடர்ச்சியாக அலைவிட்டு இருக்காங்க. நீங்க இன்னைக்குதான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க. நான் இது மாதிரி பல வீடுகள் இடிக்கிற போராட்டத்தில் பங்கேற்ற ஒருத்தன். அதனால தைரியமா இருங்க. நீங்க அழுது கதறி இந்த வீடு இடிப்பை தடுக்க முடியாது. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் இருக்கேன். எனக்கு பின்னாடி பல லட்சக்கணக்கான மக்கள் உங்க பின்னாடி நிற்கும். நம்மளை மீறிதான் இந்த வீடை இடிக்கணும். இவர்கள் ஒரு முறையை வச்சுக்கிறாங்க. எப்படின்னா, யார் வழக்கு போட்டான்னு தெரியாது. யாரோ போய் இது ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு ஒரு வழக்க போட்டு நம்ம பல முறை கேட்கிறோம், இது ஏரி ஆக்கிரமிப்பு. சரி, ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்? ஆக்கிரமிக்கும் போது எங்கே போனீர்கள்? முதலாய் ஆக்கிரமிச்சு ஒரு கல்லை எடுத்து வச்சு வீடை கட்ட தொடங்கும் போது இது ஏரி, இங்க வீடு கட்டக்கூடாதுன்னு நீங்க தடுத்திருந்தா என் மக்கள் வேற இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்ப இங்க கட்ட அனுமதிச்சு இந்த கட்சி மாமன்ற உறுப்பினர்கள், இந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள், இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாமல் எமது மக்கள் இங்கே குடியேறினார்களா? ஆக்கிரமிப்பு என்றால் இந்த மின் இணைப்பு கொடுத்தது யார்? இந்த சாலையை போட்டது யார்? குடும்ப அட்டை கொடுத்தது யார்? வீட்டு வரி வாங்கியது யார்? வாக்காளர் உரிமையை, வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்தது யார்? வரி வாங்கியது யார்? இவ்வளவும் 40 ஆண்டுகளா வாங்கிய ஒரு அரசு திடீர்னு ஒருத்தர் இப்ப என்ன பண்ணாங்கன்னா, அரசுன்னா நம்ம அரசு எதிர்த்து போராடுவோம். ஆனால் நீதிமன்றத்தில் போய் வழக்கை போட்டு நீதிமன்ற உத்தரவு, சட்டம் சொல்லிருச்சு, நீதிமன்றம் சொல்லிருச்சு, கோர்ட்டு சொல்லிருச்சு என்கிற இந்த முறையில தான் பல வீடுகளை இடித்து வெளியேற்றிருக்கிறாங்க. இப்படி பல வீடுகள் இடிப்பு போராட்டத்திலே நின்று போராடி தடுத்தவன் என்கிற முறையில சொல்றேன். இந்த தடவை இந்த வீடை இடிக்க விட மாட்டோம், இடிக்க போறது இல்ல. நீங்க தைரியமா அது தீர்ப்பு எப்படியும் வரலாம். தீர்ப்பு இருங்க. நீங்க பேசி வீடு இடிக்கிற தடுக்க முடியுமா? முடியாதுல. அப்ப பேசாம நீங்க சொல்றத கேக்குறது. நான் நீங்க என்கிட்ட சொல்லி என்ன பண்ணியோம்? இங்க பாருங்க, பல இடங்கள் இங்க மட்டுமா, அங்க மதுரையில ஏர்போர்ட் கட்டுறதுக்குன்னு வீடை இடிச்சு கூப்பிட்டு இருக்கான், வா இங்க அப்படின்னு. முல்லை நகருக்கு ஓடியா அப்படிங்கிறான். ஏன்னா இதேதான் வேலை. இந்த நிலத்திலிருந்து நம்ம மக்களை செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்திற்கு வெளியேற்றியவர்கள் இவர்கள் தான். இது ஒரு ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி இடிக்க வர இவர்கள் தான். பரந்தூர்ல 12 ஏரியை தூத்து விட்டு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு துடிக்கிறார்கள் இவர்கள் தான். நீங்க வள்ளுவர் கோட்டம் பார்த்திருக்கீங்கல்ல, அது ஏரியை தூத்துட்டு தான் கட்டப்பட்டிருக்கு. இப்ப நான் ஒரு வழக்கு போட்டேன், ஏரியாவுக்கு பேரு அது லேக் ஏரியா தான், அதை தூத்துட்டு தான் இங்க கட்டடம் எல்லாம் கட்டிருக்கு, இடிங்கன்னு வழக்கு போட்டா நீதிமன்றம் என்ன சொல்லும்? இடிங்கன்னு சொல்லும்.